தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது முன்னே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தாய் கைலாய வாகனத்திலும் பிள்ளையார் முருகன். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குறிகட்டுவான் இந்த இறங்குதுறை பகுதிக்கு வந்திருக்கிறோம். எதுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய நாளையும் நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நோக்கி வந்து போகிறோம். நேற்றுக்கு வந்திருந்தோம் 9ஆம் நாள் திருவிழா வீடியோ பதிவுகள் வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நாள் திருவிழா வந்து நடக்க போகுது. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயம் சார்ந்த பகுதிகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் நாகபூசணி தாய் வந்து இன்றைய நாளில் உள்வீதி வெளிவீதி வருகின்ற இன்னும் வாகனத்தில் வந்து வாராங்க. பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடங்களை வந்து எப்படி நிறைவு செய்கிறாங்க, எவ்வளவு பக்தர்கள் வராங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணிவாயிலாக வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், தொடர்ச்சியான இனி வருகின்ற நாட்களில் திருவிழாக்கள் அனைத்துமே வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மதுவில யூடியூப் தளத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து வரும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மதுவில யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு நாளும் மெனி வார திருவிழாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும். சப்பரம் தேதி தான் கப்பல் திருவிழான்னு சொல்லி எல்லா விதமான திருவிழாக்களும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கோ காலைக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ பஸ் எல்லாம் வந்து இறக்கிட்டு வந்து போய் கொண்டு இருக்குது. இப்படியே நாங்கள் வந்து போவோம். இங்கே பாருங்கள் நிறைய வாகனங்களில் வயசுல எல்லாம் வந்து ஆக்களை வந்து இறக்கிட்டு வந்து வாகனங்கள் வந்து போய்கொண்டு இருக்குது. பாருங்கள் தொடர்ச்சியாக வேனெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. ஆக்கள் எல்லாம் வந்து போய்கொண்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் இன்ஜின் எல்லாம் வந்து போட்டு ஜெனரேட்டரை வந்து போட்டு இந்த கல் பதிக்கிற வேலையெல்லாம் நடந்துருக்கு. பாருங்கள் இங்கே பாருங்கள் தொடர்ச்சியாக இங்கே கல் பதி நடந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க இதில் வேலையெல்லாம் அறம்புறமாக வந்து நடந்துருக்கு. வாங்க குயிக்காக போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு பஸ் ஒன்று வந்து ஆக்களை வந்து இறக்கிட்டு வந்து போனது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் குறிக்கட்டவன்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ். அங்கேருந்து வந்த பஸ் வந்து போயிட்டு இது இப்போ நாங்கள் அப்படியே போவோம். ஆக்கள் அங்கே உள்ளுக இருக்கிறாங்க. அப்பா லொக் பண்ணி போட்டாங்க, ஹீட்டை வந்து லொக் பண்ணி போட்டாங்க. போகலாமா? ஓகே, அவங்க ஆக்கள் வரணுமா? நாங்கள் வந்து போவோம். ஓகே, பெரிய லோஞ்சி இல்லை பாருங்கள், அந்த சின்ன லோஞ்சி இல்லாமல் தான் ஆக்களை வந்து ஏற்றி கொண்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க அடுக்கடுக்கா நிறைய லோஞ்சிகள் எல்லாம் வந்து தயாராக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து கமாண்டோடைய ஸ்பீட் போட் அப்படியே எல்லோரும் வந்து இதில் இப்போ ஏறிக்கொண்டிருக்கிறாங்கள. நாங்களும் வருவோம். ஓகே, கீழே இறங்கட்டாம். வீட்டிலேருந்து வெள்ளம் வலிக்கிறது. என்ன இந்த கப்பல் தனியாக நிற்குது நடுவுக்குள்ள, சைட்டாக நிற்காம இனித்தான் வந்து போயிடும் போட. இந்த போட் எடுத்தா அப்புறம் என்ன இங்கே பாருங்க, இவர் தென்னந்தி இதெல்லாம் நேற்றுக்கு வந்து போனது இன்றைக்கு இங்கே நிற்குது. ஐயப்பா பாருங்க, ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அப்பா அடிக்கிற வெயிலண்டா, காற்று மணிக்குது இல்லை இன்றைக்கு. ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம். நைனாதீவுக்கு வந்தாச்சு. இதான் நாங்கள் வந்த லோஞ்சி. பாருங்க அதில் வந்து இப்போ இறங்கி நிற்கணும். அங்கே நாகபூசணி தாயினுடைய கம்பீரமான அந்த ராஜகோபுரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாகவும் ஆலயத்துள்ள பூஜைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. கொடித்தம்ப பூசை, வசந்த மண்டப பூசை,
அதைத் தொடர்ந்து எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறீங்க. பிரதான கும்பம் இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் கொடித்தம்ப பூசை, வசந்த மண்டப பூசை என தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
அங்கே வசந்த மண்டப பூசையை தொடர்ந்து இப்பொழுது நாகபூசணி தாய் வீதி உலா வலம் வர இருக்கின்ற வேளையிலே இப்பொழுது வந்து பாருங்கள், இன்றைய நாளில் கைலை வாகனத்திலே வந்து உள்வீதி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அங்கே நாகபூசணி தாய் கைலாய வாகனத்திலும் பிள்ளையார் முருகன் நாக வாகனத்திலும் வந்து இன்றைய நாள் வர இருக்கின்ற நேரத்தில் நாகபூசணி தாய் உள்வீதி பலம் வருவதற்காக இப்பொழுது புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாகபூசணி தாய் கைலாய வாகனத்திலும் பிள்ளையார் முருகன் நாக வாகனத்திலும் இப்பொழுது புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கிறீர்கள். உள்வீதி பலம் வந்த நாகபூசணி தாய் இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கோ, ஏராளமான பக்தர்கள் முன்னிலையிலே இங்கே கற்பூர சட்டி எடுக்கிறதுக்காகவும் பக்தர்கள் இங்கே காத்திருக்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகை நாகபூசணி தாய் கைலாய வாகனத்திலே வெளிவீதி வருகின்ற அற்புதமான காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க, என்ன ஒரு அழகு! ரோஹரா அங்கே நாக வாகனத்தில் இப்பொழுது பிள்ளையார் எழுந்தருளிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கே கைலாய வாகனத்திலே நாகபூசணி தாய் இப்பொழுது வெளிவீதி வருவதற்காக வருகிற கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. தொடர்ந்து நாக வாகனத்திலே அங்கே முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளுகின்ற அந்த காட்சி. இங்கே நாகபூசணி தாய்
வெளிவீதி வர அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாகபூசணி தாய் அங்கே புறப்படுகின்ற வேளையில் எங்கே வானிலை வந்து பார்த்தீங்கன்னா கருடன் வட்டமிடுகிற அந்த காட்சி. கருடன் வானத்திலே வட்டமிடுகின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சி. அங்கே ஆலயத்தினுடைய மூன்றல் பரப்பிலிருந்து இப்பொழுது நாகபூசணி தாய் ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் நோக்கி புறப்படுகின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சி. அங்கே ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலை நோக்கி இங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அங்கே நாகபூசணி தாய் வெளிவீதி வருகின்ற வேளையில் இங்கே பாருங்க, அம்பிகைக்கு முன்னே ஏராளமான பக்தர்கள், பெண் பக்தர்கள் இங்கே கற்பூர சட்டிகளை எடுக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்க, தெற்கு வாயில் இருக்கிற முதலாவது மண்டபப்படியில் இப்போ பூசை நடந்துகிட்டு இருக்குது. தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது முன்னே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, பிரதான அங்கே ராஜகோபுரம் அங்கே பின்னே தெரிகிறது. பாருங்க, காண கண் கோடி வேண்டும் இன்றைய நாளிலே கைலை வாகனத்திலே நாகபூசணி தாய் செல்ல பிள்ளையார் முருகன் நாக வாகனத்திலே அங்கே சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் இப்போ மதுவிலக் யூடியூப் தளத்தினூடாக வந்து கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலிருந்து இப்பொழுது நாகபூசணி தாய் இப்பொழுது அங்கே மேற்கு வீதியில் அங்கே நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். மெதுவாக அங்கே ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகா பாருங்க. இங்கே தவில் நாதஸ்வர இசை முழங்க அம்பிகை இப்பொழுது மேற்கு வாயிலில் வருகின்ற அந்த காட்சி. பிரபல நாதஸ்வர வித்துவான் பாலமுருகனுடைய புத்திரர் இங்கே நாதஸ்வர இசையை வழங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே
ஆலயத்தினுடைய மேற்கு வாயிலிருந்து இப்பொழுது வடக்கு வாயிலை நோக்கி அங்கே வருகின்ற அந்த அற்புதமான காட்சி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்க கற்பூர சட்டி. பெண்கள் எல்லாருமே வந்து அடிக்கிற வெயிலுக்கு கற்பூர சட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அனல் பறந்த இருக்குது. எங்களை சிறப்பான தமிழ் நாதஸ்வர கச்சேரி இப்போ பாடல் மூலமாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே வடக்கு வாயிலிருந்து இப்பொழுது மீண்டும் மறுபடியுமாக ஆலயத்தினுடைய முன்றலுக்கு இப்போ வந்து இருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். வெளிவீதி வந்த நாகபூசணி தாய் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சியோடு இன்றைய நாள் 10ஆம் நாள் திருவிழா இனிதே வந்து காலை திருவிழா வந்து நிறைவடைகின்றது. காணொலியை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி.